எல்லாருக்கும் ஆத்ம நமஸ்காரம். நடிகர் ராஜேஷ் மரணமடைந்திருக்கிறார். ஒரு நல்ல ஒரு முறையான வாழ்க்கை வாழ்ந்தவர். அதுவும் சித்தர்கள் சரியான ஒரு லைனையெல்லாம் அவர் ரொம்ப விருப்பமாக நம்மளுடைய தமிழ் மருத்துவம் நல்ல ஒரு முறையான வாழ்க்கை வாழ்ந்தவர்னு வச்சுக்கிங்களேன். அப்படிப்பட்டவர் மரணித்த உடனே நம்மளுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. இதே மாதிரி பிரபாகரன், நம்ம ஈழ போராளி, அவர் மரணம் அடைஞ்ச போதும் இதே மாதிரியான மன கஷ்டம் இருந்தது. அப்போ நம்ம தவத்தில் கேள்வி கேட்டோம், எப்படி இந்த மரணம் நிகழ்ந்தது அப்படின்னு பிரபாகரனுக்காக அந்த கேள்வியை கேட்டோம். அவர் நிறையா தமிழர்களை கொண்டுட்டாருப்பா அப்படின்னு தகவல் வந்தது. அப்போ அந்த தகவல் நம்மளுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இருந்தால் விட்டுருவோம், இல்லைன்னா மீண்டும் மீண்டும் துருவி கேள்வி கேட்போம். அப்போ அந்த தகவலை கேட்டோடனே ரெண்டு டீம் அடிச்சுக்கிட்டாங்க. அந்த எல்டிடி அதுலேயே 2 டீம் இருந்து அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா. அப்போ நம்ம சமாதானம் ஆகிட்டோம். அதேமாரி ராஜேஷ் அண்ணாவுக்கு உடனடியாக கேட்டோம். நம்மளுக்கு எப்பயும் வழக்கம் போல் பாடல் வரிகளில் தகவல் கொடுத்தாங்க. ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் தேவன் என்றாலும் விடமாட்டோம். அப்போ நம்ம ஆழ்ந்து பார்த்தோம். இறை ரகசியங்கள், நீண்ட நாள் உயிர் வாழ்வது போன்ற பல ஏடு, இது மாதிரியான இறை ரகசியங்கள்லாம் அவர் பப்ளிக்கில் ப்ரெசன்ட் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஏன்னா இந்த உலகத்தில் சகுனியும் இருப்பான், ஹிட்லரும் இருப்பான். அப்போ குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம பப்ளிக்கு கொடுக்கக்கூடாது. அவன் தேடி போய் அலைஞ்சி அவன் கர்மா தீரும்போது கிடைக்கக்கூடிய இறை ரகசியங்கள் நம்ம பப்ளிக்கில் போட்டு உடைச்சோம்னா அதனுடைய பிரதிபலன் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்ம முடிவு பண்ண வேண்டியதாக இருந்தது. இந்த தகவல் நம்ம எல்லாருக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த பதிவை கூட உங்களுக்காக பதிவிடுறோம். ஆத்ம நமஸ்காரம்.